ஹலோ மீட் மிஸ் மித்துனது நான் தான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரீல்ஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். சும்மா நார்மலாக பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்க போகலாமா? இல்லை, வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க. தெரியலையப்பா என்னவா இருக்கும். கோலம் போட்டு வாசல் தெளிச்சு அழிஞ்சிருக்குதா மயிரே. அழிஞ்சிருடா மயிரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்பா கிட்ட தைரியம் வருதா? அடுத்து என்னது இது? அவரை வந்து முதல் முறையா பார்க்க வந்திருக்கீங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகுங்க, எவ்வளவு ஆர்வமா ஸ்ட்ரைட்டா பிஎம்மா? இது என்ன ஏஎம் பிஎம்னு சொல்லிட்டு டைம் வச்சு மென்ஷன் பண்றதாமா? எத்தனை தொகுதி இருக்கு, என்ன எம்எல்ஏனா யாரு, எப்படி ஓட் போடணும், மேக்ஸ் டியூஷன் போட்டு ஸ்ட்ரைட்டா வந்துடுறது இன்டர்வியூ கொடுக்குறது. எனக்கு சொல்லவே தெரியல. அவரை பார்க்கணும்னு சொன்னோன்னே என்னோட ரெண்டாவது அப்பா நான் பார்க்க போறேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ரெண்டாவது அப்பாவை பார்க்க போறியா? இந்த விஷயம் முதல் அப்பாவுக்கு தெரிஞ்சா சங்கட குஸ்காவா இருக்காதா? இப்படிலாம் பப்ளிக்ல சொல்லக்கூடாதுமா. நான் ரொம்ப ரெண்டாவது அப்பா நான் பார்க்க போறேன்னு என்னால அநியாயமா இருக்கு. ரெண்டாவது அப்பாவா நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கேன். நான் பின்னாடி ஒருத்தன் கை தட்டினா பாத்தீங்களா? அவனை முதல்ல சொல்லணும், when you try to give a compliment. சட்டைய சொன்னமா அப்படிங்கிறாரு. டாக்டர் திவாகர் அண்ணா வந்துட்டாரு. சினிமாவுக்கு ஒரு விமல் அண்ணா அப்படின்னா நம்ம சோசியல் மீடியாவுக்கு திவாகர் அண்ணா தானே. எப்படியா விழுங்காம விளங்காதுங்க ஐயா. இன்டர்நெட் பில்ஸ் ஐ பே ஃபார் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பில் பே பண்ணி அப்படின்னு பார்க்க போறோம். இன்னும் அந்த தம்பி தலையாட்டுறது விடலையா? சும்மா. ஆனா உண்மையாலுமே என்னோட அல்காரிதம் ஃபுல்லா இது காட்டுது, அப்படியே காட்டுது. எப்படி இது? நான் வந்து பையனா பொண்ணா டவுட்டே வேண்டாம். நீங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். தண்ணி ஊத்துறாதான்டா வளருவீங்க. தானா வளருவோம்டா. லிங்கம் அதுக்கப்புறம் என்ன லைன் வரும் அப்படிங்கிறது மீம்ஸ் நாலேஜ் உள்ளவங்களுக்கு பச்சையா தெரியும். பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. என் பேரு காசி, சொந்த ஊர் சிவகாசி, படிச்செல்லாம் தென்காசி. யாரா இதெல்லாம் உங்ககிட்ட இப்ப கேட்டா அப்படிங்கிற மாதிரி. இந்தியன் ஆர்மி பாசிங் த்ரூ அ சிட்டி பட் என்னமோ நடக்க போகுதுங்க. ஏமா ஒரு ராணுவத்தையே பிரேக் எடுக்க வச்சு ஒரு செகண்ட் ஷாக்காக வைக்கிறியே. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்பணும் அப்படிங்கிறது ஐதீகமாவே மாறிடுச்சு. டாஸ்க் இஸ் டு கெட் த க்ளவ் ஃப்ரம் ஹிம்மா. காமலீலா வினோதம் காதல் கவிதா விலாசம். இருந்த மாட்டேன் இல்ல ப்ரோ, நாக்க தொங்க போட்டு பாத்துக்கிருப்பேன்டா ப்ரோ. இல்ல ப்ரோ, அதெல்லாம் சும்மா தான் ப்ரோ. எல்லாம் ப்ரோ நீங்க மட்டும் என்ன பார்க்காமையா ப்ரோ ரீல்ஸ் எடுத்து எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரீல்ஸ் கான்செப்ட் நல்லா தான் பார்க்கறது தான் நண்பர்களே. அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான் ப்ரோ. ஜூனியர் என்டிஆர் அவரு எப்பேற்பட்ட பிசிக்கு சொந்தக்காரர், எவ்வளோ பெரிய மாசுக்கு சொந்தக்காரர், எவ்வளோ பெரிய டான்ஸ் ஸ்டெப்புக்குலாம் சொந்தக்காரர். ஏதோ இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி இப்படின்னு எல்கேஜி டான்ஸ்லாம் ஆடி இருக்காருன்னா இப்போ ஒரு பாட்டு போ. சரி இவ்வளோ ஒரு ஐகானிக்கான சீன். இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் ட்ரால் பண்ணி சும்மா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நல்ல சீன் வந்தால் ஒரு நிகழ்ச்சி தானே, அதையும் பார்க்கலாம் தானே. அந்த மாதிரி ஒரு 96 வந்து ஒரு சீன் தான் பார்ப்போம். ட்விஸ்ட் இருக்கா? ஐயோ இது என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. ட்விஸ்ட் இருக்குன்னு வேற போட்டு வச்சிருக்கானுங்களே. இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன்டா. பரவாயில்ல, சும்மா பாடு. யாரும் பரிசு தர மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகளா, எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். ஓகேன்னு மட்டும் தலையாட்டு மாமா உங்க வீட்டுல வந்து பையன் கேக்குறோம். ஆனால் அது எப்பேற்பட்ட பாட்டாக இருந்தாலும் அது ஜானு பாடும்போது ராம் ரசிக்க தான் செய்வார். அதுதான் ஜானு ராம்ங்கிறதுங்க. அப்படி தானே? அப்படி தான். கூகுள் டிரான்ஸ்லேட்டரா
ஐ லவ் தமிழ் மியூசிக். நான் தமிழ் இசையை லவ் பண்றேன். டேய் பார்த்தா நான் என்ன சொன்னேன், நீ என்னடா சொல்ற? ஓ கடவுளே, தமிழ் இசையை லவ் பண்ணுறீங்களா எல்லாம்? ஓகே. அரசியல்வாதிகள் என்று கூட பாராமல் அவ்வளோதான் முடிந்து விட்டது. சும்மா இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அதில் ஃபன்னியான இதுக்கு சும்மா ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மல் ஒரு ரியாக்ட் வீடியோ. இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் நிறையா போடணுமா என்ன ஏது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போயே எனக்கு கமெண்ட்ஸ் பரிச்சயம் போட்டு கண்ணுக்கு எதிர தெரியுது. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல வேணாம். அப்பப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வீடியோஸும் வரும். டாடா பாய் சொல்லிக்கலாம். நாங்கள் மீட் மிஸ் டாடா பாய். டாடா பாய்.